சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி அணிகளுக்கு இடையிலான போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நிலையில் போட்டி குறித்த தற்போதைய விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். டாஸ் வென்ற டெல்லி அணி தற்போது எத்தனை ரன்கள் எடுத்திருக்கிறது? மேலும் ரசிகர்களின் ஆரவாரம் எப்படி இருக்கிறது? மேலும் முன்னாள் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் தோனி ஓய்வை அறிவிக்கப் போவதாக ஒரு தகவல் உலவிக் கொண்டிருக்கிறதே, என்ன விவரம்? வணக்கம். ஐபிஎல் திருவிழா இந்தியாவில் கோலாகலமாக துவங்கியுள்ளது. இன்று 17வது லீக் போட்டி நடைபெற்று வருகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல் இரு அணிகள் மோதுகிறது. இதில் அதிகபட்சமாக டெல்லி அணி 183 ஃபார் 6 விக்கெட்டுக்கு எடுத்துள்ளது. இது வணக்கமா 183 ரன் எடுத்திருக்காங்க டெல்லி அணி. இது சிஎஸ்கேக்கு கடுமையான ரன் நினைக்கிறீங்களா, ஜெயிச்சிட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. இந்த அணியில யாரெல்லாம் நல்லா விளையாடுன்னு எதிர்பார்க்கறீங்க? தோனி தான், எப்பவுமே தோனி தான். இந்த மேட்ச் தோனிக்கு கடைசி மேட்ச், அவங்க குடும்பத்தோட பார்க்க வந்திருக்கான்னு சொல்றாங்க. இது கடைசி மேட்ச்னா உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ச்சியானது? கண்டிப்பா ஹார்ட் பிரேக்கிங் தான். தோனியோட கடைசி மேட்ச் கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா தோனி விளையாடணும், பார்க்கலாம். கண்டிப்பா இன்றைய போட்டி எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? சிஎஸ்கே தொடர்ச்சியா 2 மேட்ச்ல தோத்துருக்காங்க. அவங்க டெல்லி அணி தொடர்ச்சியா 2 அணியில வின் பண்ணி வந்திருக்காங்க. இந்த அணி இந்த அளவுக்கு இந்த மேட்ச் எப்படி இருக்கு? இல்ல, இந்த வாட்டி கண்டிப்பா சிஎஸ்கே கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்றோம் சிஎஸ்கே. யாரெல்லாம் நல்லா விளையாடணும்னு எதிர்பார்க்கீங்க? கண்டிப்பா ஜடேஜா, தோனி, எல்லாருமே ஓபனிங் பேட்ஸ்மேன் எல்லாருமே. மற்றொரு ரசிகர்கள் நம்ம இருக்கு, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் பிரதர், இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வின் பண்ணு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க? இல்ல, இப்போ டெல்லி பாத்தீங்கன்னா 183 தான் அடிச்சிருக்காங்க. இதுவே அவங்க 225 240 அடிச்சிருந்தாங்கன்னா டஃப் ஸ்கோர் தான். பட் ஆனால் 180 கம்ஃபர்டபுள் ஸ்கோர். கண்டிப்பா சிஎஸ்கே அடிச்சிருவாங்க. இதெல்லாம் லக்கி நம்பர் தான். பிரச்சனை கண்டிப்பா நம்ம இந்த மேட்ச் வின் பண்றோம். ஓகே, அவங்க அணியில நல்ல பவுலிங் இருக்குது. அந்த பவுலிங்கை எப்படி எதிர்கொள்ள நினைக்கிறீங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன்? அதே சமயத்துல நம்ம அவங்க கிட்ட நல்ல பவுலிங் இருக்கு. ஆக்சுவலா டெல்லி 2 மேட்ச்மே தோக்கல. இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பா தோப்பாங்க. ஏன்னா நம்ம கிட்ட அதுக்கேற்ற பேட்டிங் இருக்கு. இதுவே அவங்க 250 அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம பேட்டிங் கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது, கஷ்டம் தான். ஆனா 180 கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்றோம். ஏன்னா ஓப்பனிங் ருத்ராஜ், ரவீந்திரா நல்லா ஆடுவாங்க. எனக்கு மிடில் ஆர்டர்ல விஜய் சங்கர் மேல நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ஜடேஜா, பேக்கப்ல தோனி இருக்காப்புல. கண்டிப்பா மேட்ச் வின் பண்ணுவோம். இதுவே 250 கண்டிப்பா டஃப் தான். ஆனா 183 ஈஸியா அடிக்கக்கூடிய ஸ்கோர். கன்ஃபார்ம் வின் பண்ணுவோம். டெல்லி இந்த வாட்டி கண்டிப்பா தோத்துருவோம். சூப்பர். நீங்க சொல்லுங்க, அவங்க பவுலர் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லா பவுலரும் வச்சிருக்காங்க, ஆல்ரவுண்டர் இருக்காங்க. இந்த மேட்ச் நமக்கு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கே பொறுத்து? கண்டிப்பா. போன வாட்டி டோனி அவர் பேர்ல நல்லா விளையாடல, கடைசியில் இறங்கினாருன்னு சொல்லிட்டு அவர் மேல நிறைய விமர்சனங்கள் செஞ்சாங்க. ஆனா இந்த வாட்டி டோனி கண்டிப்பா இதுக்கான பிளான் பண்ணி அவர் வின் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியுமோ அனைத்தையும் யூஸ் பண்ணி கண்டிப்பா இந்த சிஎஸ்கே மேட்ச் மிக சிறப்பான மேட்சா இருக்கும். அது மட்டும் இல்லாம சென்னையில நடக்கிற மேட்ச் கண்டிப்பா டோனிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா 6 கோடி தமிழக மக்களும் சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு மேட்சா இருக்கும் இது. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அனைவரும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே, இந்த மேட்ச் தோனிக்கு கடைசி மேட்ச் சொல்லப்படுது. அப்படி கடைசி மேட்ச்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி நினைக்கிறீங்க? அவர் என்னைக்குமே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறவர் கிடையாது. அவர் கம்மா போட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றவர் டோனி. அதனால இது என்னைக்குமே டோனிக்கு எண்டே கிடையாது. இல்ல சார், எனக்கு நீங்க எந்த பேஸ் பண்ணி சொல்றீங்க டோனியோட கடைசி மேட்ச்? இல்ல, அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. கடைசி மேட்ச்ல தகவல் வருது ஸ்டேடியத்துல இருந்து. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, அவரோட மேட்ச் பார்க்கணும். பட் ஆனா அவங்க ஃபேமிலி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது கடைசி மேட்சா இருக்காது. ஏன்னா இவ்வளவு ரசிகர்கள் இருக்கும். மேட்ச் முக்கால்வாசி சென்னைன்ற உணர்வு இருக்கிறதுனால எல்லாரும் மேட்சுக்கு வரும். ஆனா தோனின்ற உணர்வு செகண்டரியா இருக்கு. அதனால கடைசி மேட்சா இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. நம்ம ஆளுங்க யாருமே சும்மா விட்டு போற மாட்டாங்க. கண்டிப்பா முடிப்பாங்க. மேட்ச் சிஎஸ்கே கப் அடிக்குதுன்றது கிடையாது. செமி வந்தாலே அது நமக்கு வின்னு தான். அதனால மேக்சிமம் டோனி இது கடைசி மேட்சா இருக்க வாய்ப்பு கிடையாது. நன்றி. மிகுந்த எதிர்பார்ப்போட ரசிகர்கள் காத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 183 ரன் என்பது வெறும் குறைவான ரன். நிச்சயமாக சிஎஸ்கே வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.